வீட்டில் காபி தூள் இருக்கா? அது போதும், கொசு உங்க பக்கம் எட்டி கூட பார்க்காது. மாலை நேரம் வீட்டுக்குள் கொசு அலையாவிருந்தால் யான் நுழைந்துவிடும். இதற்கு கண்ட கெமிக்கல் மருந்துகளை சிறு குழந்தை இருக்கும் வீட்டிலெல்லாம் வைக்க முடியாது. வீட்டிலேயே கொசுவை விரட்ட பல வழிகள் இருக்கு. ஒரு அகல் விளக்கில் எண்ணெய்க்கு பதிலாக காஃபி தூளை சேர்த்து அதனுடன் 2 பச்சை கற்பூரத்தையும் நசுக்கி கலக்கி எரிய விடுங்கள். இதன் மூலம் வீடு முழுக்க பரவக்கூடிய வாசனை உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போதே காஃபியின் மனம் மெதுவாக காற்றில் கலந்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்கும். தீபம் அணைந்ததும் அந்த வாசனை ஒரு தனி ஆற்றலை போல வீட்டை சூழ்ந்துவிடும். அது வெறும் வாசனை அல்ல, இயற்கையான பூச்சி விரட்டும் சக்தி கொண்டது. காசு செலவில்லாமல் கொசுக்களையும் பூச்சிகளையும் வீட்டிலிருந்து விலக்கி வைக்கும் இயற்கை பாதுகாப்பு. நம் முன்னோர்கள் இது போன்ற இயற்கை வழிகளை அன்றாட வாழ்க்கையில் இணைந்திருந்தார்கள். காரணம் எளிது. அவர்கள் ரசாயன பொருட்களின் ஆபத்தை நன்றாகவே அறிந்திருந்தார்கள். இன்று நாம் மார்க்கெட்டில் வாங்கும் கொசு விரட்டும் திரவங்கள் காய்ச்சலை ஏற்படுத்தும் வாயுவை உருவாக்குகின்றன. ஆனால் இந்த காஃபி கற்பூர தீபம் காற்றை நச்சில்லாமல் சுத்தப்படுத்தி சுற்றுச்சூழலுக்கும் நன்மை செய்கிறது. இதை மாலை 5 மணிக்கு வீட்டுக்குள் ஏற்றி வைக்க வேண்டும் என்பது முக்கியம். அந்த நேரம்தான் பூச்சிகள் வெளியே வர தொடங்கும் நேரம். தீபத்தின் மனம் அவற்றை தானாகவே தடுக்கிறது. இந்த நேரத்தில் வீட்டில் உள்ளோர் மன அமைதியையும் நிம்மதியையும் உணர்வார்கள். ஏனெனில் காஃபி மற்றும் கற்பூரத்தின் சேர்க்கை மூளைக்கு சுறுசுறுப்பையும் காற்றுக்கு தூய்மையும் தருகிறது. அதனால் மார்க்கெட்டில் கிடைக்கும் ரசாயன பொருட்களை தேடாதீர்கள். ஒரு சிறிய அகல் விளக்கில் காஃபி தூளும் பச்சை கற்பூரமும் போதும். இயற்கையின் வாசனை வீடு முழுக்க பரவட்டும். கொசுக்கள் தாமாகவே ஒழிந்து போகட்டும். இது அழகும் ஆரோக்கியமும் சேர்த்த மாலை வழிபாடு போல மாறிவிடும்.